ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா பழங்களில் எளிதில் மற்றும் விலை குறைவில் கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாழைப்பழம் தாங்க. தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகளானது கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, விட்டமின் B6 மற்றும் பொட்டாசியம் போன்றவை அதிக அளவில் இருப்பதனால இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால அது பார்த்தீங்கன்னா உடல் சோர்வை போக்கி உடலுக்கு உடனடி ஆற்றலை பார்த்தீங்கன்னா கொடுக்குதுங்க. உங்களை சுறுசுறுப்பாக பார்த்தீங்கன்னா செயல்பட வைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொன்னால் இந்த வாழைப்பழத்தை சொல்லலாம். தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளுடைய மன இறுக்கத்தை பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய தன்மை இந்த வாழைப்பழத்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவருடைய சந்தோஷமான மனநிலைக்கு காரணம் உடலில் உள்ள செரோடனின் என்னக்கூடிய ஹார்மோன் தான். வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்டோபோன் என்னக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன் சத்தானது உள்ளது. வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால புரோட்டீன் உடலினுள் செல்லும் போது மனநிலையை மேம்படுத்தும் செரோடனினான மாற்றம் அடைகிறது. எனவே நீங்கள் ஒருவித இறுக்கத்தன்மையுடன் இருக்கும் பொழுது, அதாவது மன இறுக்கத்துடன் இருந்தால் இந்த வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிடும் பொழுதே நமக்கு அந்த மனம் பார்த்தீங்கன்னா தளர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளிவரலாம். வாழைப்பழமானது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உணவாகும். குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஏற்றது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அப்படின்னு சொல்லலாம். ஏனெனில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான ஆற்றலும் ஊட்டச்சத்துக்களும் நிரம்பி இருக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உடல் எடையை அதிகரிக்க செய்யுங்க. இந்த வாழைப்பழமானது குழந்தைகளினுடைய ஒரு நாளைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களுள் 30% பார்த்தீங்கன்னா வழங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தினமுமே ஒரு வாழைப்பழங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொடுப்பது சிறந்தது. தற்போது இரத்த அழுத்த பிரச்சனையானது நிறைய பேருக்கு உள்ளது. இந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள மருந்து மாத்திரைகளுடன் உணவுகளும் உதவி புரியும். அப்படிப்பட்ட ஒரு உணவுப் பொருள் தான் இந்த வாழைப்பழம். இந்த பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவிலும் சோடியம் குறைவான அளவிலும் இருப்பதனால உயர் இரத்த அழுத்தங்கள் உள்ளவர்களுக்கு இந்த வாழைப்பழமானது மிகவும் நல்லது. அதேபோல் இந்த வாழைப்பழத்தை தினமும் நம்ம சாப்பிட்றதுனால எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா உதவும் அப்படின்னு சொல்லலாம். இதில் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 சத்துக்களும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால அவசியம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இவை இரண்டுமே பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் இந்த ஊட்டச்சத்துக்கள், அதாவது இந்த கால்சியம் சத்தும் பொட்டாசியம் சத்தும் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா இந்த வாழைப்பழம் தான். ஸோ இவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய ஒரு பழ வகைகளில் ஒன்று. உங்களுக்கு எலும்பு பிரச்சனைகள் மற்றும் பற்களில் பிரச்சனைகள் வரக்கூடாது என்று விரும்பினால் நீங்கள் இந்த வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வரலாம். இன்று பலரும் அல்சர் பிரச்சனையை கொண்டுள்ளார்கள். ஆனால் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் அல்சர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா தடுக்கலாம். ஏனெனில் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தில் புரோட்டீஸ் தடுப்பான்கள் உள்ளன. இவை வயிற்றின் சுவர் தடிமனாவதை பார்த்தீங்கன்னா ஊக்குவித்து புண்கள் ஏற்படுவதையும் பார்த்தீங்கன்னா தடுக்கிறது. ஸோ இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் இரைப்பை புற்றுநோயினுடைய அபாயத்தையும் பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய தன்மை இந்த வாழைப்பழத்திற்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை எதிர்கொண்டு வருகின்றார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா என்று பலரும் ஏங்குவதுண்டு. அத்தகையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் மிகவும் நல்லது. ஏனெனில் இது அஜீரண பிரச்சனையை போக்குவதோடு மலச்சிக்கல் ஏற்படாமலும் தடுக்கும். உங்களுக்கு ஞாபக மறதி அதிகம் ஏற்படுவதாக நீங்கள் உணர்றீங்க, இல்லை ஞாபக மறதி ஏற்படுதா அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் தினமும் வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. ஏனெனில் உங்களுக்கு இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால அது மூளைக்கு பார்த்திங்கன்னா ஜீரண ஒரு இரத்த ஓட்டத்திற்கு பார்த்திங்கன்னா உதவி புரியும். மூளையில் இரத்த ஓட்டங்கள் சிறப்பாக இருந்தால் ஆக்சிஜனுடைய மூளைக்கு திறம்பட சென்றடைகிறது. இதன் விளைவாகவே நினைவாற்றலும் உங்களுக்கு மேம்படும். வாழைப்பழங்களில் வைட்டமின் B6 அதிகம் இருப்பதனால, இது தவிர இரும்பு சத்தும் அதிகம் நிறைந்துள்ளதனால் இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபினுடைய அளவை நேரடியாக பாதித்து இரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை மேம்படுத்த உதவி செய்கிறது. ஸோ இந்த இரத்த சகையானது பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு வரும் பொழுது சரி செய்து கொள்ளலாம்.
அதேபோல் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ அதிகம் உள்ளது. இது கண்களில் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்தாகும். கண் மருத்துவ குழுக்கள் நடத்திய ஆய்வு ஒன்றில் இந்த வாழைப்பழத்தை தினமும் உட்கொண்டு வந்தால் வயதான காலத்தில் சந்திக்கக்கூடிய கண் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் என்பது தெரிய வந்தது. இந்த வாழைப்பழமானது கோடை காலத்திற்கு ஏற்ற பழம். அதேபோல் பார்த்திங்கன்னா சிலருக்கு தினசரி உணவு சாப்பிட்ட பிறகு செரிமானத்திற்காக வாழைப்பழம் சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைக்கப்பட்ட பழம் தான் இந்த வாழைப்பழம். ஸோ மழை காலத்தில் இந்த வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மழை காலங்களில் நீர் சார்ந்த மற்றும் சுவாசம் சார்ந்த நோய்கள் நம்மை தாக்கக்கூடும் என்ற சூழலில் நம்ம என்ன உணவு உண்ணப் போகின்றோம் என்பது குறித்து மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நீங்கள் தினசரி வாழைப்பழம் சாப்பிடுபவர் என்றால் நீங்களும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மழைக்காலங்களில் வாழைப்பழம் சாப்பிடுவது முற்றிலும் பாதுகாப்பானது. அது பல வகைகளில் பார்த்திங்கன்னா நமக்கு உடலுக்கு நன்மையை தரக்கூடியது. ஆனால் எப்போது சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தில் அமினோ அமிலங்கள், விட்டமின் B6, விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், மேக்னீஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுது. ஸோ ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. நமது மூளையினுடைய செயல்பாடுகளை ஊக்குவிக்க இது உதவும். இதய நோய் பாதிப்புகள் மற்றும் ஸ்ட்ரோக் போன்றவற்றை தடுக்குகிறது. அதே சமயம் வாழைப்பழத்தை தவறான சமயத்தில் சாப்பிடக்கூடாது மற்றும் சில வகை உணவுகளோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வாழைப்பழத்தை எப்போது தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செரிமான கோளாறு, இரும்பல் மற்றும் ஆஸ்துமா போன்ற பாதிப்பு கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இரவில் இதை சாப்பிடக்கூடாது. இது உடம்பில் பார்த்திங்கன்னா கபம் உண்டாக காரணமாகிவிடும். இதனை தொடர்ந்து சளி பிடிக்கும். அதனால் பகல் நேரத்தில் சாப்பிடலாம். வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா அப்படின்னா, காலை உடற்பயிற்சி செய்யும் முன்பாக வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடிய பழக்கம் பலருக்கும் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அசிட் ரிஃப்ளக்ஸ் என்னக்கூடிய எதுக்களினுடைய பிரச்சனையை உண்டாக்குங்க. பொட்டாசியம் இருப்பதனால பார்த்திங்கன்னா இதய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அதே போல் எந்த உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே வாழைப்பழத்தை பால் அல்லது பால் சார்ந்த பொருட்களுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது உடலினுடைய அக்னியை பாதித்து செரிமான பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் காய்ச்சல், சளி, இரும்பல், செரிமான கோளாறுகளை சந்திக்கும் போது வாழைப்பழம் சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால வாழைப்பழத்தை நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு சளி பிடிக்காது, இரும்பல் வராது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வாழைப்பழத்தை அப்படியே டைரெக்டாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜூஸ் போட்டு கூட நீங்கள் அந்த ரெசிபியை எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 2 உலர் திராட்சை, பாதாம், முந்திரி இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் ஜூஸ் போட்டு வாழைப்பழத்தை போட்டு ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுக்கு சக்கரை கூட தேவையில்லை. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.